சிறப்பு. முருகனை பற்றிய பல்வேறு கதைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் அவருடைய வீரத்தையும் ஞானத்தையும் கருணையையும் எடுத்துக்காட்டுகின்றன. அவற்றில் சில முக்கியமான கதைகளை இங்கு காணலாம். 1. முருகனின் பிறப்பு. கந்தபுராணக் கதை. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பங்களை கொடுத்து வந்தான் சூரபத்மன் என்ற அசுரன். அவனுடைய கொட்டத்தை அடக்க சிவபெருமானால் மட்டுமே ஒரு குழந்தையை படைக்க முடியும் என்று தேவர்கள் அறிந்தனர். அப்போது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி பகவான் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுத்தார். கங்கை அந்த பொறிகளை சரவணப் பொய்கை என்னும் தாமரை குளத்தில் விட்டாள். அங்கு ஒவ்வொரு பொறியும் ஒரு தாமரை மலரில் 6 குழந்தைகளாக மாறியது. அப்போது பார்வதி தேவி அந்த குழந்தைகளைக் கண்டார். அவர்களை அன்புடன் அணைத்துக் கொண்டபோது அந்த குழந்தைகள் ஒரே உடலாக, ஆனால் 6 முகங்களுடன் ஒரு குழந்தையாக மாறின. 6 கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தையை வளர்த்ததால் அவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு. இப்படி முகங்களுடன் தோன்றியதால் ஆறுமுகன் என்றும் அழைக்கப்படுகிறார். 2. ஞானப் பழம் கதை. ஒருமுறை நாரத முனிவர் சிவபெருமானுக்கு ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழத்தை உண்டால் ஞானம் பெருகும் என்பதால் அதை யாருக்கு கொடுப்பது என்று சிவன் யோசித்தார். அப்போது விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வைத்தார். உலகத்தைச் சுற்றி யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் என்றார். உடனே முருகன் தன்னுடைய மயில் வாகனத்தில் வேகமாக புறப்பட்டு உலகத்தை சுற்றத் தொடங்கினார். ஆனால் விநாயகரோ தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பெற்றோர்களான சிவனையும் பார்வதியையும் 3 முறை சுற்றி வந்தார். உலகமே நீங்கள்தான், உங்களைச் சுற்றி வந்தால் உலகத்தைச் சுற்றி வந்ததற்கு சமம் என்று கூறினார். விநாயகரின் ஞானத்தைக் கண்டு மகிழ்ந்த சிவன் ஞான பழத்தை அவருக்கு கொடுத்தார். உலகத்தைச் சுற்றிவிட்டு வந்த முருகன் தன் அண்ணனுக்கு பழம் கொடுக்கப்பட்டதைக் கண்டு கோபம் கொண்டார். கோபத்தில் பழனிமலைக்குச் சென்று சந்நியாசி கோலத்தில் நின்றார். பழம் நீயப்பா என்று சிவபெருமான் கூறியதால் அந்த இடம் பழனி என்று அழைக்கப்படுகிறது. 3. சூரபத்மனுடன் போர். சூரபத்மன் என்ற அசுரனை அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் அவதரித்தார். தன் படைகளுடன் சூரபத்மனின் படையை எதிர்கொண்டார் முருகன். கடும் போர் நடந்தது. முடிவில் முருகன் தன் கையிலிருந்த சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை சூரபத்மனை நோக்கி எறிந்தார். வேல் சூரபத்மனை 2ஆக பிளந்தது. அப்போது சூரபத்மன் தன் தவறை உணர்ந்து இறைவனிடம் சரணடைந்தார். முருகனும் அவனை மன்னித்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியிலும் வைத்துக் கொண்டார். இது முருகனின் கருணையை காட்டுகிறது. 4. வள்ளியின் திருமணம். ஒருமுறை முருகன் வள்ளியை மணம் முடிப்பதற்காக வேடனாக வேட்டையாடுபவராக வந்தார். வள்ளி தினைப்புனத்தில் காவல் காத்து கொண்டிருந்தார். முருகன் முதலில் கிழவனாக வேடம் பூண்டு வள்ளியிடம் சென்று அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் வள்ளி ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போது முருகன் விநாயகரின் உதவியை நாடினார். விநாயகர் யானை உருவில் வந்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்த வள்ளி கிழவன் வேடத்தில் இருந்த முருகனை இறுக்க அணைத்துக் கொண்டார். அப்போது முருகன் தன்